தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெட்ரோல் குண்டு வீசிய போது கழிவறைக்குள் சென்றதால் உயிர் தப்பியதாக பாமக பிரமுகர் ம.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவரும் பாமக நிர்வாகியுமான ம.க. ஸ்டாலின் அவரது அலுவலகத்தில் இருந்தபோது காரில் வந்த கும்பல் ஒன்று அவரை நோக்கி பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றது. இதில் அலுவலகத்தில் இருந்த இருவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனை கண்டித்து ம.க. ஸ்டாலின் ஆதரவாளர்கள், வன்னியர் சங்கத்தினர் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் டயர்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ம.க. ஸ்டாலின் பெட்ரோல் குண்டு வீசிய போது சுதாரித்துக் கொண்டு கழிவறைக்குள் தஞ்சமடைந்ததால் உயிர் தப்பியதாக கூறினார். மேலும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கடந்த ஆண்டே காவல் நிலையத்தில் மனு அளித்ததாகவும் தெரிவித்தார். நானும் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் மயிலாடுதுறை ஐயப்பன் மற்றும் பொறுப்பாளரோடு என்னோடய அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய வாகன ஓட்டுநர் அருண் என்பவர் என்னோடய அறைக்கு உள்ளே வந்து என்னை வெளியில் விடாமல் தடுத்தார். யாரோ வெளியிலேருந்து வரது மாதிரியும் உள்ளே விடாமல் தடுத்தார். அந்த நேரம் பார்த்து டமால்னு ஒரு சவுண்டு கேட்டது. சவுண்டு கேட்டவுடனே ஏதோ அசம்பாவிதம் நடவதற்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நான் பாத்ரூமுக்குள்ளே போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து என் ரூம் உள்ள நுழையிறப்ப ஆட்களை வெட்டுறாங்க. கிளம்புறேன் இளையராஜா பாட்டாளி மக்கள் விஷயம் பொறுப்பாளர் வெட்டுறாங்க, டிரைவரை வெட்டுக்கிறாங்க. மற்றவர்கள் வெட்ட முற்படும் போது அவங்க சேர் எடுத்து தேக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ஐயப்பா என்ன பண்ணுறாரு, நீ வந்தவொடனே ஓடி போயிட்டாரு அப்படின்னு இந்த கைசாடை காமிச்சு விட்டுக்கிறாரு, விரட்டி வந்துருக்கிறாங்க. ஆக எல்லாம் வெடிகுண்டோடு வந்து அலுவலகத்தை அடித்து வெடிகுண்டு அடிக்கிறாங்க. இதில் வந்து பல பேர் காயம் இல்லாட்டா அது ஆண்டவன் அருளால் யாருக்கு எவ்வித காயம் இல்லை.